இப்போது இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்கள் 66 எம்எல்ஏக்கள் 2026 6 கூட கிடையாது என்று திமுக தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். திமுக அமைப்பு செயலர் RS பாரதி தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். குறிப்பாக பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு பழனிசாமி பம்பியதற்கு மகன் மிதுனே சாட்சி என்றும் இடியமையின் ஆட்சியை நடத்திவிட்டு இம்சையரசன் போல உளறி கொட்டுகிறார் பழனிசாமி என்று RS பாரதி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். சட்ட ஒழுங்கு குறித்து சட்டமன்றத்தில் பச்சை பொய் பழனிசாமி சொன்ன பொய் குற்றச்சாட்டுகளை தமிழக முதலமைச்சர் புள்ளி விவரங்களுடன் தோலுரிக்கிறார் என்றும், பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என்றும், துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி என்றும், அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி என்றும் RS பாரதி தெரிவித்திருக்கார். அடிமை அதிமுகவின் அவல ஆட்சியை பற்றி முதலமைச்சர் சொன்ன உண்மைகளுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாமல் பழனிசாமி வழக்கம் போலவே திமுகவை வசைப்பாட கிளம்பியிருக்கார் என்றும் RS பாரதி தெரிவித்திருக்கார். கரப்ஷன் ஆட்சியை நடத்திய பழனிசாமி அடுத்த வருஷம் பற்றியெல்லாம் பேசலாமா என்று RS பாரதி தெரிவித்திருக்கார். அடிமை ஆட்சிக்கு அதிமுகவே சாட்சி என்றும் அவர் தெரிவித்திருக்கார். தமிழ்நாட்டை ஆதிக்கம் செய்ய நினைக்கும் பாஜகவிற்கும் அதன் அடிமை அதிமுகவிற்கும் தமிழ்நாட்டு மக்கள் 2026 கெட் அவுட் சொல்ல போவது உறுதி என்றும் அவர் தெரிவித்திருக்கார். இப்போது இருக்கிற 66 அதிமுக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில் 2026 6 கூட கிடைக்காது என்று RS பாரதி தெரிவித்திருக்கார். தொடர்ந்து இன்று அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சொன்ன குற்றச்சாட்டுக்கெல்லாம் அவர் பதிலளித்திருக்கார். தமிழ்நாட்டில் ஆட்சியை மட்டுமல்ல தமிழ்நாடு மக்களின் மனங்களையும் பிடிக்கவே முடியாது என்று RS பாரதி ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கார். நன்றி கோகுல், விவரங்களுக்கு.